இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் உயிர் மற்றும் சுற்றுச்சூழலை அழிக்கும் அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு ஆண்டு நில ஒதுக்கீடு அனுமதியை நீடித்துள்ளது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு தமிழக வெற்றி கழகம் இந்த சுரங்க திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கட்சி தீர்மானம் நிறைவேற்றி மக்கள் ஆதரவை பெற்றது. மக்களின் நலன்தான் எங்கள் லட்சியம் என்று பேசி வாக்குகளை பெற்ற தாவேகா ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கப்படுவது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிப்பது மட்டுமல்ல, கதிர்வீச்சு மூலமாக மக்களின் உடல் நலத்தையும் எதிர்கால தலைமுறையையும் பெரும் ஆபத்தில் ஆழ்த்தும் திட்டம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இத்தகைய திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்த முதல்வர் விஜயே நில ஒதுக்கீடு அனுமதியை மேலும் ஒரு ஆண்டுக்கு நீட்டித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை கண்டித்துள்ள பலரும் தாவேகா இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து காட்டமான அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி, கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான இந்திய அருமணல் ஆலைக்கு தேவையான அணுக்கனிம மூலப்பொருட்களை வழங்கும் நோக்குடன் கிள்ளியூரை அடுத்த கீழ்மிடாலம், மிடாலம், இணையம், புத்தன்துறை, ஏழுதேசம், கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களில் 1817 ஹெக்டேர் பரப்பளவில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க 2015ஆம் ஆண்டில் மத்திய அரசு முடிவு செய்தது. இது தொடர்பான அணுசக்தி துறையின் கோரிக்கையை ஆய்வு செய்த தமிழக அரசு 1144 ஹெக்டேர் நிலத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க 2020ஆம் ஆண்டில் ஒப்புதல் அளித்தது. அதைத் தொடர்ந்து அந்த நிலங்களை அணுக்கனிம சுரங்கம் அமைக்க ஒதுக்கீடு செய்து 11/6/2021 அன்று மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. மக்களின் எதிர்ப்பை மீறியும் அணுக்கனிம சுரங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த மத்திய அரசு டங்ஸ்டன், தாமிரம், நிக்கல், பிளாட்டினம் உள்ளிட்ட 24 வகையான முக்கிய கனிமங்களையும், தோரியம், யுரேனியம், மோனசைட் உள்ளிட்ட 6 வகையான அணுக்கனிமங்களையும் தோண்டி எடுப்பதற்கான சுரங்கங்களை அமைப்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டங்களை நடத்த தேவையில்லை என்றும், இவற்றுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை இனி மத்திய அரசே வழங்கும் என்றும் 2025ஆம் ஆண்டில் மத்திய அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் மக்களின் எதிர்ப்பு காரணமாக அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் நடவடிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டிருந்தன. அணுக்கனிம சுரங்கம் அமைக்க 1144 ஹெக்டேர் நிலங்களை ஒதுக்கி 11/6/2021ஆம் நாள் மத்திய அரசு பிறப்பித்த ஆணை 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் என்பதால் இந்த திட்டம் காலாவதியாகிவிட்டதாக அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் நில ஒதுக்கீட்டை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து கடந்த 10/6/2026ஆம் நாள் தமிழக அரசு அதற்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அதிலும் நிலம் ஒதுக்கப்பட்ட ஆணை பிறப்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவடையும் கடைசி நாளில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய அருமணல் ஆலை ஒரு சில அனுமதிகளை மட்டும் அணுக்கனிம சுரங்கத்தையும் அமைத்துவிட முடியாது. இதன் மூலம் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களுக்கு சரி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கப்படவுள்ள கிள்ளியூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் அதிக அளவில் அணுக்கதிர்வீச்சு நிலவும் பகுதிகள் ஆகும். மணவாளக்குறிச்சி பகுதியில் இயங்கும் இந்திய அருமணல் ஆலையால் ஏற்படும் கதிர்வீச்சு காரணமாக அங்குள்ள மக்கள் புற்றுநோய், சிறுநீரக பாதிப்பு, தோல் நோய், ஆஸ்துமா, கருச்சிதைவு உள்ளிட்ட பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். அத்துடன் கூடுதலாக இப்போது அணுக்கனிம சுரங்கம் அமைக்கப்பட்டால் அங்குள்ள மக்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரிக்கும். இந்த உண்மைகள் அனைத்தும் தெரிந்திருந்தும் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு தமிழக அரசு துணை போவதை ஏற்க முடியாது. மக்கள் நலனில் அக்கறை கொண்ட எந்த அரசும் மக்களின் விருப்பப்படிதான் செயல்பட வேண்டும். ஆனால் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கிள்ளியூரில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க 1144 ஹெக்டேர் நிலம் ஒதுக்கிய ஆணையின் செல்லுபடியாகும் காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து பிறப்பிக்கப்பட்டுள்ள அரசாணையை தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.